அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் இந்தியா சீனா இடையிலான உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட தொடங்கியிருக்கு. அமெரிக்க எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் இந்தியா சீனா ரெண்டு நாடுகளும் ஒன்றாக கரம் கோர்க்க தொடங்கியிருக்காங்க. இது உலக அளவிலும் உலக அரசியலிலும் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட நிலையில்தான் சீனாவிலிருந்து வரக்கூடிய நேரடி வெளிநாட்டு முதலீடுகளுக்கான சில கட்டுப்பாடுகளை இந்தியா தளர்த்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. கடந்த மாதம் மத்திய அரசினுடைய முதன்மை கொள்கை வகுக்கும் அமைப்பான நிதி ஆயோக் இது தொடர்பாக சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளிருக்காங்க. இப்போது சீனாவிலிருந்து 24% வரை நேரடி வெளிநாட்டு முதலீடுகளுக்கு முன்கூட்டிய அனுமதி கட்டாயம் அப்படிங்கிற விதி இருக்குது. இதை பிரஸ் நோட் 3 விதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் நிதி ஆயோக் இந்த நிபந்தனையை நீக்குமாறு பரிந்துரைத்திருக்காங்க. கடந்த சில மாதங்களாக 2 நாடுகளுக்கு இடையே உறவுகள் வலுப்பெற்றிருக்கு. சமீபத்தில் தான் 2 நாடுகளுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வ நேரடி விமான சேவைகளை தொடங்க டெல்லியும் பெய்ஜிங் ஒப்புதல் கொடுத்தாங்க. சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பது மற்றும் எல்லை தகராறுகளை தீர்க்க பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளையும் 2 நாடுகளும் மேற்கொண்டு வராங்க. இந்தியாவின் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளிலிருந்து வரக்கூடிய வெளிநாட்டு முதலீடுகளுக்கு அரசின் முன்கூட்டிய அனுமதி கட்டாயம் அப்படிங்கிற நிபந்தனை தான் பிரஸ் நோட் 3 என்று சொல்லுவாங்க. இந்த விதியின் மூலமாக நேபாளம், சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம் போன்ற இந்தியாவுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய நேரடி வெளிநாட்டு முதலீடுகளுக்கு இந்தியாவின் முன்கூட்டிய அரசு அனுமதி கட்டாயம். இதனால அண்டை நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்யாமல் வெறுமனே இந்திய மார்க்கெட்டை மட்டும் பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும். சாலை மார்க்கமாக அதிக பொருட்களை கொண்டு வருவதை குறைக்கும் விதமாக இந்த பிரஸ் நோட் 3 கொண்டு வரப்பட்டது. சமீபத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யினுடைய இந்திய வருகைக்கு பிறகு அரிய வகை காந்தங்கள் மற்றும் உரங்களை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு சீனா கடந்த வாரம் ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதம் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் 6 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பெய்ஜிங் சென்று சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். இந்த 2 நாடுகள் உறவுகளை மறுசீரமைக்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடந்தது. பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 31 முதல் வருகின்ற 31ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீனாவுக்கு போகிறாரு. இது அவரது 7 ஆண்டுகளில் முதல் சீன பயணம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மாநாட்டின் ஓரத்தில் அவர் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திப்பார். இந்தியா சீனா உறவு நாளுக்கு நாள் நெருக்கமாகி வருகிறது. 2 நாடுகளும் கசப்புகளை மறந்து இணக்கமாகி வராங்க. இதன் ஒரு கட்டமாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி பிரதமர் நரேந்திர மோடியை சமீபத்தில் சந்தித்து பேசினார். தியான்ஜனில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அழைப்பை வாங் யி மோடி கிட்ட வழங்கினார். 2020ஆம் ஆண்டு கிழக்கு லடாக்கில் ஏற்பட்ட எல்லை மோதலுக்கு பிறகு இராணுவம் மற்றும் ராஜதந்திர விவாதங்களை மேம்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. அப்போ இது ஒரு மாற்று வழியாக கூட பார்க்கப்பட்டது. இந்தியா சீனாவின் உறவு நெருக்கம் இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா தான். அமெரிக்கா நம்ம நாட்டின் மீது 50 விழுக்காடு வரி விதித்த காரணத்தால் இந்தியா மாற்று வழி என்ன அப்படின்னு யோசித்தாங்க. அமெரிக்கா எதிர்ப்புங்கிற புள்ளியில் இப்போது சீனாவும் இந்தியாவும் ஒன்றிணைந்திருக்காங்க. அமெரிக்கா எதிர்பார்த்தது வேற, நடப்பது வேற.